இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போச்சு, நம்ம நகை எல்லாம் போச்சு. ஒரு பவுன் நகையை கூட முழுசா பார்க்காதவளுக்கு அவ்வளோ நகைய போட்டு விட்டா என்ன பண்ணுவா? கிடைச்ச வரைக்கும் லாபம்னு தூக்கிட்டு ஓடி போயிட்டா. சிந்தாமணி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சுபத்ரா, சிந்தாமணிய நீ ஏன் அதட்டுற? இவ சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கும் தான் தோணுது. மண்டபத்து பின்பக்கம் வழியா அவ ஆட்டோ ஏறி போனது நான் கூட தான் பார்த்தேன். அத நான் சொன்னா நீங்க எல்லாரும் தப்பா எடுத்துப்பீங்க, நம்பவும் மாட்டீங்க. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. சிந்தாமணி சொன்ன மாதிரி நகைங்களை எல்லாம் எடுத்துட்டு ஓடதான் அவ அவசர அவசரமா ஆட்டோல ஏறி போயிருக்கா. இப்ப நான் நினைச்சது எல்லாம் உண்மையாயிடுச்சு. ஒருவேளை உண்மையிலேயே நகையை தூக்கிட்டு ஓடி இருப்பாளோ? சச்ச, நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஓடி போயிருக்க மாட்டா. இங்க பாரு, நமக்கு தான் பிடிக்கலையே தவிர அவ ரொம்ப நல்லவ. கரெக்ட் கரெக்ட். உனக்கு தான் நல்லது எப்பவுமே பிடிக்காது. சும்மா இருக்க மாட்ட. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எப்படியோ நிச்சயம் நின்னா சரிதான். உங்களை நல்லா ஏமாத்தி நகையெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஓடி போயிட்டா. நகை எல்லாம் போச்சு. நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டா. இவளை போய் நல்ல பொண்ணுன்னு நினைச்சு நிச்சயம் பண்ண பார்த்தோமே. போத நிறுத்துமா. யாருக்கு வேணும் உங்க நகை? என் பேத்தி இசையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத ஆளுமாவ. ஆமா, எங்க அக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க. என் அக்கா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவ போன் எடுக்கலன்னா ஒருவேளை போன் சைலண்ட்ல இருந்திருக்கலாம்ல. ஏங்க, இசைக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிம்மா, உன் அக்கா நகைய திருடிட்டு ஓடலன்னா எங்க உங்க அக்கா? நிச்சயதார்த்த மண்டபத்துல எங்க தேடியுமே இசை கிடைக்கலையே. எங்க போனா? விஷால், அம்மா இங்க வாப்பா. விஷால், நீதான் இசை எங்க போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும். இது அந்த பொண்ணோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது உன் அம்மாவோட பிரச்சனை. உன் அம்மா முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சா அது என்னைக்குமே தப்பா போகாது. அப்படி தப்பா போனா நான் எடுத்த முடிவும் செலக்ஷனும் தப்பானதாயிடும். அப்புறம் இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடும். நீ என்ன தலை குனிய விட மாட்டேன்னு நான் நம்புறேன். அந்த பொண்ணு மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் நிறுத்தி உன் அம்மாவோட வாக்கும் நம்பிக்கையும் என்னைக்குமே தப்பாகாதுன்னு நிரூபிச்சு காட்டு. ஐயரே, சொல்லுங்கம்மா. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல என் மருமகளை கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்துற. உனக்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். போ.